அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 13, 2025, மார்கழி 29ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் பொங்கல் திருநாளின் முதல் நாளன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று தீய எண்ணங்களை தீயிட்டு கொளுத்துவிட்டு புதிய நேர்மறை எண்ணங்களை புத்தியோடு புகுத்திவிட்டு கொண்டாடுவோம் இந்த போகி திருநாளை. அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் எதில் பயணிப்பவர்களாக இருந்தாலும் இப்பொழுது நமது நடையை தொடங்குகிறோம். இப்பொழுதிலிருந்து நமக்கான நேரம் தொடங்குகிறது. முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் முதல் நிகழ்வாக நாம் எப்பொழுதுமே நாம் செய்ய வேண்டியது நமது முயற்சிகளுக்கு முன்பாக, எல்லா பயிற்சிகளுக்கு முன்பாக, அதாவது தோப்பு கரணமாகட்டும், அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சிகளாகட்டும், இவைகளுக்கெல்லாம் முன்பாக நாம் செய்ய வேண்டியது நமது தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை, அனைத்து நிகழ்வுகளையும் நாம் இப்படித்தான் தொடங்கணும். இப்படி தொடங்கினா அது வெற்றியில் நிறைவடையும். ஏன்னா நம்ம மேலே இந்த உலகத்திலேயே அக்கறை வைத்திருக்கக்கூடிய, அன்பு வைத்திருக்கக்கூடிய, நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு பெருமைப்படக்கூடிய ஜீவன்கள் அப்படின்னா இவங்க தான். நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நமது மூதாதையர்கள், நமது முன்னோர்கள். ஸோ இவங்களை நம்ம வழிபட்டு நம்ம செயல்படுத்தினோம்னால் அவர்களின்
துணையோடு நாம் அதை வெற்றி காண முடியும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் இவ்வாறாக தொடங்குவதற்கு நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே தான் இருப்பேன். தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவேன். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நினைவூட்டுவேன். இதுபோக உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்தல், சுவாசத்தை சோதித்து பார்த்தல், நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றி கூறுதல், வாழ்த்து கூறுதல், நமது மனதில் எழுப்ப வேண்டிய 3 முக்கிய கேள்விகள். அந்த முத்தான 3 முக்கிய கேள்விகளை நாம் மனதில் எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இப்படி இந்த முக்கிய முத்தான 3 கேள்விகளை நமது மனதில் எழுப்பி அதற்கான விடையை தேடி நாம் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் நினைவூட்டல்களில் நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவது. தொடர்ந்து நம்மளுடைய 9 மூட்டு பயிற்சி அப்படின்னு ஒரு பயிற்சி செய்வோம். இந்த பயிற்சியை பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். இந்த 9 மூட்டு பயிற்சி அப்படிங்கிறது வார்ம் அப் செய்வது போலவா அப்படின்னு சில பேர் எண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு வகையில் உண்மைதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, நம்மளுடைய பயிற்சி அப்படிங்கிறது இரத்த ஓட்டத்தை உற்பத்தி பண்ணுவதற்கான பயிற்சி அப்படிங்கிறத மனதில் கொள்ளணும். இந்த 9 மூட்டு பயிற்சி மூட்டுக்களில் தான் நமக்கான சிவப்பு அணு அப்படிங்கிறது உற்பத்தி ஆகும். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. மூட்டுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மஜ்ஜையின் வாயிலாக தான் நம்மளுடைய சிவப்பு அணு உற்பத்தி ஆகும். இந்த சிவப்பு அணுக்கள் தான் நம்மளுடைய உடலில் உள்ள அனைத்து செல்லுகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யும். ஸோ நம்மளுடைய ஆற்றலை அதிகரிப்பதற்கு, நமக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்துவதற்கு, நமக்கு அன்றாடம் நம்மளுடைய சிவப்பு அணு உற்பத்தி அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுகிறது. அந்த சிவப்பு அணுக்களின் வாயிலாக நம்மளுடைய உடல் முழுவதும் ஆக்சிஜன் அப்படிங்கிறது போய் சேருவதனால தான் 8 நடை பயிற்சி மேற்கொள்வதற்கு முன்பாக, 8 நடை பயிற்சியிலேயே நீங்கள் 9 மூட்டுகளையும் அசைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே இருக்கும். இருந்தாலும் அந்த மூட்டுக்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே தயார்படுத்தி விட்டு அதன் பிறகு செய்வதனால நம்மளுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதற்காக தான் நம்ம 9 மூட்டு பயிற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள். இதுபோல் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. இந்த ஒவ்வொரு பயிற்சிகளையும் நீங்கள் முயற்சித்து தொடங்கணும். இந்த பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்க எல்லாரும் இதை ஒரு எளிய பயிற்சி, எளிதான பயிற்சி, நேரம் குறைவான பயிற்சி, உடல் வலி இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சிகள் தான் அப்படின்னு நீங்கள் மனதில் அதை நித்தம் என்ன எல்லா பயிற்சிகளுமே எளிதாக இருக்கும். ஸோ 9 மூட்டு பயிற்சி அப்படிங்கிறது அதுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. அதாவது இப்போ தோப்பு கர்ணம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், தோப்பு கர்ணத்தில் 3ஆக ஆரம்பிங்கள், 5, 7 அப்படின்னு உங்களுடைய உடல் வாகு சரியாகும் வரை நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் 9 மூட்டு பயிற்சியை நீங்கள் முழுமையாக செய்யணும். ஸோ 9 மூட்டு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஸோ வார்மப்பா அப்படின்னு கேட்டால் வார்மப்புன்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் அது ஏன் பண்ணுறோங்கிறத நம்ம தெரிந்து செய்யணும். ஸோ நம்மளுடைய இரத்த சிவப்பு அணுக்கள் உற்பத்தி பண்ணுவதற்கு நித்தம் நாம் நம்மளுடைய மஜ்ஜைகளுக்கு பேருதவி பண்ணுறோம். எல்லா மூட்டுக்களையும் அசைத்து தயார் நிலையில் வைக்கிறோம். அதன் பிறகு நம்ம தோப்புக்கரணம் செய்வோம். அதன் பிறகு நம்ம 8 நடை பயிற்சியை மேற்கொள்வோம். இப்படி பயிற்சிகளை முறையாக செய்பவர்களுக்கு பலன் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும். ஸோ ஏனோ தானோ அப்படின்னு பயன்படுத்துவதற்கு நம்ம டைகர் கிளப்பு கிடையாது. ஸோ டைகர் கிளப் அப்படிங்கிறது எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே உணர்ந்து வைத்திருப்பீர்கள், இல்லை மற்றவர்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டைகர் கிளப் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சியை ரொம்ப எளிதாக ஒரு இதே யூடியூப்லேயே 8 நடை பயிற்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கொடுத்துட்டு நான் இருக்கலாம். ஆனால் அதில் உள்ள சூட்சமம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது தொடர் முயற்சி பண்ணால் மட்டும்தான் வெற்றி கிட்டும். நிறைய பேர் இது எடை இழப்புக்கானது அப்படின்னு எண்ணிக்கொள்வார்கள். எடை இழப்பு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறது, எடை இழப்புங்கிறது உங்களுடைய உடல் வாகுக்கு ஏற்ற, உங்களுடைய உயரத்திற்கு ஏற்ற, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற, உங்களுடைய வேலைக்கு ஏற்ற, உங்களுடைய பரம்பரைக்கு ஏற்றன்னு பல்வேறு காரணிகள் இருக்கும். ஸோ நம்ம உடலை சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது, உங்களுடைய உயரத்திற்கு ஏற்ற எடை, உங்களுடைய வேலைக்கு ஏற்ற எடை, உங்களுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற எடை அப்படின்னு பல்வேறு காரணிகள் இதில் உண்டு. அப்போது இந்த சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறதும், நாம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட நம்மளுடைய உடல் எல்லா இடத்துலையும் வளையணும், நெளியணும்,
அந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு மாடிப்படி ஏறினா இளைக்காமல் இருக்கணும், மூச்சு வாங்காம இருக்கணும். நம்ம ஒரு 4, 5 கிலோமீட்டர் ஏறி நடந்து போனா கூட எந்தவித உடல்லையும் வந்து சோர்வு இருக்கக்கூடாது, வலி இருக்கக்கூடாது. இப்போ மலை ஏற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஏறும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, டஸ்ஸு புஸ்ஸுன்னு இந்த சுவாசம் அப்படிங்கிறது ஒரு சீரா இல்லாம தறிகெட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா, 8 நடை பயிற்சியை மேற்கொண்டவர்கள், நீங்க வந்து தொடர்ந்து சரியாக பயணிப்பவர்கள், நீங்க மாடிப்படி ஏறினாலும் உங்களுக்கு எந்தவித மூச்சுக்கும், ஏற்றத்துக்கும், இறக்கத்துக்கும் எதுக்கும் வாய்ப்பே இருக்காது. இத பல்வேறு நபர்கள் தங்களுடைய அ கருத்துக்கள, அதாவது ஃபீட்பேக் அப்படின்னு அவங்க பரிமாறும்போது, அதில சொல்லுவாங்க. தனக்கு வந்து சுற்றுலாலாம் போகும்போது, என்னால வந்து ரொம்ப எளிதாக பயணிக்க முடிகிறது. எவ்வளோ தூரமா இருந்தாலும் நடக்க முடிகிறது. அதுதான் இந்த 8 நடை பயிற்சி. ஸோ 8 நடை பயிற்சி அப்படிங்கிறது, நம்மளுடைய டைகர் குழுமம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது, உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக, ஆனந்தமாக இருப்பதற்கும், நம்மளுடைய உடல், மனம், புத்தி 3ம் சமநிலைக்கு கொண்டு வருவதற்கும் தான் நம்ம இத வந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லாரும் இதை உணர்ந்து, எல்லா பயிற்சிகளையும், முயற்சிகளையும் தொடர்ந்து செய்வதற்கு முனைப்போடு நீங்க செயல்படணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில அன்போடு கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை நம்ம வந்து எப்பொழுதுமே புத்தகத்தை பார்ப்பது வழக்கம். அந்த வகையில இன்னைக்கும் ஒரு அற்புதமான புத்தகத்தோடு தான் வந்திருக்கிறேன். அதற்கு முன்னதாக இன்னைக்கு வந்து போகி பண்டிகை. அதாவது நாளைக்கு தை பிறக்கிறது. இன்னைக்கு போகி, மார்கழி, அதாவது மார்கழி மாதத்தோடைய கடைசி நாள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த போகி பண்டிகையை எவ்வாறாக நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் கொண்டாடினார்கள் அப்படிங்கிறதும் நாம் அறிந்த விஷயந்தான். இன்னைக்கு எல்லாருமே வந்து பழையனை கழிதல், புதியனை புகுதல் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம செய்வோம். ஸோ பழையன அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய பொருட்களை கழித்தல் அப்படிங்கிறது மாதிரி நம்ம நம்ம வீட்டில் உள்ள தேவையற்ற, அதாவது வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய நாளாக நேற்று, இன்று இதை பயன்படுத்தி அதில் கிடைக்கக்கூடிய நல்ல பொருட்களை சேகரித்து வைத்து தேவையற்ற பொருட்களை நாம் வந்து கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு எல்லாருமே எரிக்கிறாங்க. எரிக்கக்கூடாது. அத வந்து கொஞ்சம் அது எரித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அதுக்கும் நான் சொல்றேன். நம்ம பெரியவங்க ஏன் இந்த நாள இப்படி தேர்வு செய்தார்கள் அப்படிங்கிறதையும் சொல்றேன். ஸோ பழையன கழிதல் அப்படிங்கிறது இன்றைய நாளிலும், புதியன புகுதல் அப்படிங்கிறது நாளைய நாளிலும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கு, இது வந்து ஒரு ஒரு ஆண்டு ஒரு சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இந்த சூரியன் சுற்றி வரக்கூடிய அந்த விஷயத்தை வைத்து, இன்னைக்கு நாம வந்து இந்த போகி பண்டிகை அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம், வழிபடுகிறோம், நன்றி கூறுகிறோம். இப்படி வைத்துக் கொள்ளலாம். பழையன கழிதல் அப்படின்னா, தேவையற்ற விஷயங்களை நாம் கழிக்க வேண்டும். இப்போ நம்மளுடைய மௌன தியானம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நம்ம எல்லாருமே செய்வோம். அந்த மௌன தியான பயிற்சியில நாம நம்ம நித்தம் நித்தம் என்ன செய்வோம் அப்படின்னா, பழையனை கழிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்வோம். அதாவது தேவையற்ற விஷயங்களை நம்ம வந்து அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை எரிக்கணும் உண்மைதான். எரிக்கணும் அப்படின்னா, அது மீண்டும் நம்மளிடத்தில் வராமல் இருப்பதற்கு அதை சுத்தமாக அழித்து விட வேண்டும், எரித்து விட வேண்டும்ங்கிறது இந்த நெகட்டிவாக எண்ணக்கூடிய எதிர்மறை சிந்தனைகள், தேவையற்ற விஷயங்கள், கோபங்கள், தாபங்கள், வருத்தங்கள், கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் இவைகளையெல்லாம் எரிச்சிடணும். இவைகளையெல்லாம் நம்ம வந்து ஒழிச்சிடணும். அதுதான் நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய செயலாக இருக்கணும். அப்படி செஞ்சுட்டாலே, இப்போ வீடு சுத்தப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். வீடு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிதாக தெரியும். நீங்க எல்லாருமே ஒழுங்குபடுத்தியிருப்பீங்க பொங்கலுக்கு. ஸோ, இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நம்ம வீட்டை எல்லாருமே சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணும் பொழுது நிறைய பொருட்களை எல்லாம் கழிச்சிருக்க மாட்டோம். ஆனா, அதை சரி பண்ணி சில பொருட்களை கழிக்கவுமே, வீடு அப்படிங்கிறது சற்று பெரிதானது போல இருக்கும். அதே தான் நம்மளுடைய மனமும் சரி, நம்மளுடைய புத்தியும் சரி. தேவையற்ற விஷயங்களை நம்ம வந்து அழித்து கழித்தோம்னா, அங்கே பிளாங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஸ்பேஸ் அப்படிங்கிறது உருவாகும். அந்த ஸ்பேஸில புதியன அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பல விஷயங்களை புகுத்தணும். அது இயல்பாகவே புகுற ஆரம்பிக்கும். அது நம்ம தொடர்ந்து செய்ய 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 நமக்கு அற்புதமான விஷயங்கள் நம்மளுக்குள் உள்ளடங்கியதாக மாறும். ஸோ இந்த பழையன கழிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போகி திருநாளில் நாம் எல்லாரும் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய
கெட்ட பழக்கங்களை நாம் வந்து ஒழிக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு பட்டியல் போடுங்க. உங்களுடைய நல்ல பழக்கங்கள் எது? உங்களுடைய ப்ளஸ் எல்லாம் எது? அப்படின்னு ஒரு பட்டியல் போடுங்க. உங்களுடைய கெட்ட பழக்கங்கள் எது? அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் ஒரு பட்டியல் போடுங்க. இந்த 2 பட்டியல்ல நல்ல பழக்கங்களை நீங்கள் அப்படியே தக்க வைத்துக் கொள்ளுங்கள். தீய பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், வேண்டாத விஷயங்கள் இவைகளை எழுதி வைத்து அதை அடித்து விடுங்கள். அது இல்லாமல் போகிறதுக்கு நீங்க இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் அவங்க வந்து இத வந்து சொல்லிக் குடுத்தாங்க. நம்ம வீட்ல உள்ள பொருட்களை மட்டும் அல்ல, அதை மட்டும் இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளணும். தேவையற்ற விஷயங்களை நமக்குள்ளாக வைத்திருப்பதை நாம் வந்து அழிக்க வேண்டும். அப்படி இந்த அற்புதமான போகி திருநாளை நாம் இன்னைக்கு கொண்டாடப் போகிறோம். ஸோ இடைவேளையில நான் எப்பொழுதுமே வந்து ஏதேனும் ஒரு கேள்வி கேட்பது வழக்கம். நீங்களும் பதிலளிப்பது வழக்கம். ஆனா இன்னைக்கு புத்தகம் பார்க்க போவதனால இடைவேளை அப்படிங்கிறது சற்று குறைவான நேரமாகத்தான் இருக்கும். அதனால இப்பொழுதே நான் வந்து அந்த கேள்வியை கேட்டுறேன். அந்த கேள்விக்கான விடையை வந்து நீங்க வந்து இடைவெளியில ஸ் பதிலளியுங்கள். ஸோ முதல் கேள்வி எப்பொழுதும் போல டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பதிவு செய்து விட்டீர்களா? அப்படிங்கிறதும். 2வது கேள்வி எல்லோருக்கும் போகி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். போகி திருநாளுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தாராளமாக இந்த நேரத்தில நீங்கள் பதிவிடுங்கள். நான் வந்து வாழ்த்துவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு எப்பல்லாம் கிட்டுதோ, அப்பல்லாம் நீங்க வாழ்த்திடணும் அப்படிங்கிறதுக்காக தான், நான் இந்த பழக்கத்தை உங்களிடத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதும், உங்களுக்கு ஒரு நபர் பதிலளித்தால் நீங்கள் மீண்டும் பதிலளிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். நெறைய நேரங்கள்ல காலை வணக்கம் அப்படின்னு ஒரு நபர் உங்களுக்கு அனுப்புறாருன்னா, நீங்க பதில் வணக்கம் அனுப்புங்க. அத பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க. இந்த இடத்துல நீங்க என்னைய கேட்கலாம். நான் உங்களுக்கு நித்தம் அனுப்புகிறேனே, நீங்கள் எனக்கு அனுப்புகிறீர்களா? நிச்சயமா நான் எல்லாருக்குமே நித்தம் காலையில 4 மணிக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டிக்கரோட லிங்க் அனுப்பிடுவேன். பதிலுக்கு நீங்க அனுப்புவீங்க. ஸோ அதனால பதிலுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. சில பேர் எனக்கு முந்தியே அனுப்பிடுறீங்க, இனிய காலை வணக்கம். அதன் பிறகு நான் அனுப்புறேன். அப்போ அதுவும் பதிலுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ நீங்க என்னோடு நீங்கள் உங்களை ஒப்பிட்டுக் கொள்ளாமல், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய அம்மா, அப்பா, மற்ற சொந்தங்கள் யார் அனுப்புனாலும், நண்பர்கள் அனுப்புனாலும் பதிலுக்கு நீங்க பதிலளிக்க பழகுங்கள். இந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் நீங்கள் கூடுதலாக பழகணும். ஸோ முதல் கேள்வி டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா? 2வது கேள்வி போகி திருநாள் நல்வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவித்து விட்டீர்களா? 3வது கேள்வி உங்களுடைய நல்ல பழக்கமாக நீங்கள் கருதக்கூடிய 3ஐ குறிப்பிடுங்கள். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே பட்டியல் போடணும்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய நல்ல பழக்கமாக நீங்கள் கருதக்கூடிய உங்களுடைய நல்ல பழக்கத்தில் உள்ள 3ஐ குறிப்பிடுங்கள். உங்களுடைய தீய பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றே விட்டொழிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க கருதின ஒரு பழக்கத்தை இப்பொழுது எழுதுங்கள். ஸோ இந்த 4வதாக அது பதில் வருது. அதாவது 3 கேள்வி தான். ஆனா 4 பதில் அப்படிங்கிற மாதிரி. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா? முதல் கேள்வி. 2வது கேள்வி போகி பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டீர்களா? அப்படிங்கிறதும். 3வது கேள்வி அப்படிங்கிறது நாம நம்மளுடைய நல்ல பழக்கங்கள் அப்படின்னு பட்டியல் போடுவோம். அதில் 3ஐ குறிப்பிடுங்கள். 4வதாக உங்களுடைய தீய பழக்கமாக இன்றே விட்டொழிக்க வேண்டிய பழக்கமாக நீங்கள் கருதக்கூடிய அந்த பழக்கத்தையும் எழுதுங்கள். நீங்க எனக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க அழிச்சிடுவீங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளும் பிறக்கும். எனக்கு நிச்சயமாக அது கரைந்து போய்விடும், மறைந்து போய்விடும்ங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ அந்த பழக்கத்தை நீங்க தாராளமாக குறிப்பிடுங்கள். இந்த 3 கேள்விகளையும் இடைவெளியில நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளுடைய திங்கட்கிழமை அப்படின்னாலே புத்தகம் பார்ப்பது வழக்கம் அல்லவா? அந்த வகையில இன்னைக்கு நாம அற்புதமான புத்தகத்தை பார்த்துக்கொண்டே பயணிக்கப் போகிறோம். வாருங்கள் புத்தகத்திற்குள் உள்நுழையலாம். ஹாப்பி ஃபார் நோ ரீசன் பை மார்சி ஷிமாஃப். நீங்க இந்த ஏர் ஹாஸ்டஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதம், அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட பேசுற விஷயங்களை விட அவங்களோட ஸ்மைல தான் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுவோம். அது ரொம்பவே வெல்கமிங்கா இருக்கும். முக்கியமா பெண்கள் அணியிற அணிகலன்களை விட அவங்களுக்கு அதிக அழகு சேர்க்கிறது அவங்களோட சிரிப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஹாப்பினஸ வாழ்க்கை பூரா எப்படி நம்ம கூடவே வச்சுக்கிறதுன்னு மார்சி ஷிமாஃப் எழுதிய ஹாப்பி ஃபார் நோ ரீசன் புக் மூலமா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகத்தின் பெயர் ஹாப்பி ஃபார் நோ ரீசன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துடைய ஆசிரியர் பேர் மார்சி ஷிமாஃப் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க.
இருந்தாங்க. அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஏர் ஹோஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரிகளை நினைக்கும் பொழுதே அவர்களுடைய புன்னகை மட்டும்தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும் அப்படின்னு. விமானத்துல விமான பணிப்பெண்களாக இருக்கக்கூடிய அந்த சகோதரிகள், அவர்களை நாம இப்ப எண்ணினாலே அவர்களுடைய உடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அவர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த நகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிரிப்பு தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்மை. நிறைய நபர்களை நம்ம பார்க்கும் பொழுதே, நினைக்கும் பொழுதே, தோன்றும் பொழுதே சிரிப்பு அந்த உதட்டில் அந்த முகத்தில் இருப்பதை நம்மளால் தெரிய முடியும். சோ அது ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய அணிகலன்கள்ல எல்லா நகைகளையோட இந்த புன்னகை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அது லைஃபுக்கு எப்படி நம்மளுக்கு வந்து உதவி பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி ஃபார் நோ ரீசன் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை தான் நம்ம பார்க்க போயிடும். ஸோ இந்த புத்தக சுருக்கத்தின் முதல் பகுதியை நம்ம கேட்டோம். தொடர்ந்து நம்ம புத்தக சுருக்கத்தின் 2ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். வாருங்கள். சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2. எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த இந்த உலகமே என்னோட சந்தோஷத்தை பறிச்சிடுச்சு அப்படின்னு இந்த டிவி சீரியல் ப்ரோமோல எல்லாம் ஹீரோயின் பேசி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மையிலே சொல்ல போனா யாரும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதும் இல்ல, அத பறிக்கிறதும் இல்ல. உங்களோட ஹாப்பினஸ் அப்படிங்கறது இந்த உலகத்துக்கிட்டயே இல்ல, நீங்க உலகமா நினைக்கிற நபர்கிட்டயும் இல்ல, அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட சந்தோஷத்தை ஒரு செயின் லிங்க் மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க ஒரு புக் ஷாப் ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல நீங்க வச்சிருக்க புக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கவே உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க. அது மூலமா உங்களுக்கு மன நிறைவும் கூடவே நிறைய காசும் கிடைக்குது. அந்த சாட்டிஸ்பாக்சனோட சேர்ந்து அந்த காசை உங்க ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்றீங்க. அது அவங்கள ரொம்பவே சந்தோஷப்படுத்துது. அத பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்க. சோ இந்த ஹாப்பினஸ் செயின்ல உங்க சந்தோஷத்தோட முதலும் முடிவுமா நீங்க தான் இருக்கீங்க. இதுல நடுவுல இருக்க செயின் லிங்க்ஸ் எல்லாம் மாறலாம், பழுதும் அடையலாம். ஆனா உங்க சந்தோஷம் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா உங்க ஹாப்பினஸ்க்கான காரணம் நீங்க தான், அந்த நடுவுல இருக்கிற செயின் லிங்க்ஸ் கிடையாது. சாப்டர் 3, த ஃபவுண்டேஷன். டேக் ஓனர்ஷிப் ஆஃப் யோர் ஹாப்பினஸ். ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் ஹாப்பினஸ் நிலைச்சு நிக்கணும்னா நீங்க அத முதல்ல சொந்தம் கொண்டாடணும். அதுக்கான வழிகளை இன்னும் தெளிவா பார்க்கலாம். இந்த புக்கோட ஆத்தர் தேடி கண்டுபிடிச்சு ஹாப்பியா இருக்க 100 பேரை இன்டர்வியூ பண்ணாங்களாம். அப்ப அவங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம் வெளியே இருக்க விஷயம் இல்ல, இந்த சமூகம் ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக டிசைன் பண்ண பெர்ஃபெக்ட் ரூல்ஸுக்குள்ளயும் அவங்க இல்ல. ஆனா அவங்க கிட்ட அக்செப்டன்ஸ், அதாவது எதையும் ஏத்துக்கிற மனப்பான்மை, கூடவே குறிக்கோள், வெளிப்படைத்தன்மை, நன்றி உணர்வு இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா அவங்க எல்லாருமே வாழ்க்கைய அந்த நிமிஷத்துல வாழ தெரிஞ்ச மனுஷங்க. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஹாப்பினஸ் அப்படிங்கறது உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். அதே போல உங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கும் வெளியே இருக்க நபர்களை குறை சொல்றதுக்கு பதிலா நீங்க உங்ககிட்ட என்ன சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு பாருங்க. நன்றி. நம்ம புத்தக சுருக்கத்தின் 2ஆம் பகுதியை கேட்கும்போது நமது எட்டநடையின் முதல் பகுதி முடிவுக்கு வருகிறது. வாருங்கள் நம்ம அனைவரும் தொடங்கி திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரல் நகங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் தண்ணீர் பருகு நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகி கொண்டிருக்கிறார். இப்போ நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். ஏற்கனவே கருத்துக்கான கேள்வி அப்படிங்கிறத நான் வந்து இடைவேளைக்கு முன்பாகவே கேட்டுட்டேன். 3 கேள்வி. முதல் கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா? 2வது கேள்வி, போகி பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். 3வது கேள்வி, உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை பட்டியலிடுங்கள், அதில் 3ஐ முக்கியமாக குறிப்பிடுங்கள்னு சொன்னேன். 4வதாக உங்களிடமிருந்து இன்றே விட்டொழிக்க வேண்டிய கெட்ட பழக்கம் ஒன்றை எழுதுங்கள் அப்படிங்கிறது. இந்த 4 பதில்களையும் நீங்கள் எழுதி கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி பாருங்கள், நம் அனைவரும் நமது 8 நடையின் 2ஆம் பகுதியை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது,
கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதனிசையில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். புத்தக சுருக்கத்தின் 2ஆம் பகுதியை பார்த்தோம். புத்தகத்தின் பெயர் ஹாப்பி ஃபார் நோ ரீசன் அப்படிங்கிறதும், அதோடைய ஆசிரியர் பெயர் மார்சி ஷிம்ஹாவ் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த புத்தக சுருக்கத்தின் 2ஆம் பகுதியில ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, சாப்டர் 1 and 2 அப்படின்றத ஒரே விஷயமா கொடுத்துட்டு, நோ ஒன் கிவ்ஸ் அண்ட் ஆர் டேக்ஸ் யுவர் ஹாப்பினஸ் அப்படிங்கிறத சொன்னாங்க. யாரும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து விடவும் முடியாது, யாரும் உங்களுடைய மகிழ்ச்சியை பறித்து விடவும் முடியாது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருளாக இருக்கும். அதை நம்ம எல்லாருமே அப்படித்தான் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். சினிமாக்கள்லயும் சீரியல்கள்லயும் அந்த மாதிரிதான் டயலாக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி அதை ஒரு கேலியாக சொன்னாங்க. யாருடைய சந்தோஷமும் யாரும் கொடுத்து விட முடியாது, யாருடைய சந்தோஷத்தையும் யாரும் பறித்து விட முடியாது. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசனாக நம்மளுக்கு ஆத்தர் குறிப்பிடுவது. முதல் நாம அதை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மிடம்தான் இருக்கிறது. நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் யார் என்றால் அது நாம் தான். நீங்க ஒரு சபையில ஒரு ஒரு நகைச்சுவை பேச்சாளர் பேசுகிறார் என்றே வைத்துக் கொள்வோமே. அவர் மேடையில பேசும்போது 1000 நபர்கள் தரையில உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 999 நபர்கள் சிரிக்கிறார்கள், ஒரு நபர் மட்டும் சிரிக்கவில்லை அப்படின்னா, இப்போ அந்த மகிழ்ச்சியை கொடுத்தது அந்த நகைச்சுவையாளரா அல்லது அதை எடுத்துக்கொண்டது இந்த பார்வையாளர்களா அப்படிங்கிறது தான் நம்ம மனதுல கேள்வியாக கேட்க வேண்டும். அந்த நகைச்சுவை வழங்கியது நாம் பயிற்சியாளர் என்று, அதை பேச்சாளர் என்பதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆக அது அல்ல. நகைச்சுவையை எடுத்துக்கொள்வதாக, அதை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்வது அல்லது காதுகளில் கேட்டுக்கொள்வது, இதையெல்லாம் பார்வையாளராக உட்கார்ந்திருப்பவர்கள் தான். சோ நம்ம எவ்வளவு பக்கத்துல இருந்திருந்தாலும் நம்ம காதுகள் கேட்கவில்லை என்றால், அதாவது காது கொடுத்து கேட்கவில்லை என்றால் அது நமது மூளைக்குள் போகாது என்பதை போன வாரம் புத்தகத்துல நம்ம பார்த்தோம். அது போல இன்றைய புத்தகத்துல நாம தெரிந்து கொள்வது, இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மிடம் தான் இருக்கு. நாம் தான் அதற்கு பொறுப்பு. அது இருந்தாலும் இல்லை என்றாலும் அதுக்கான பொறுப்பாளர் நாம் தான். சோ நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த நகைச்சுவை பேச்சாளருடைய சிரிப்பை ரசித்து விழுந்து விழுந்து சிரிப்பவர்கள் அந்த நொடியில அந்த அவர்களுடைய மனதை அவர்கள் தெளிவாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும், அந்த நேரத்துல அந்த 999 நபரை தவிர இன்னொரு நபர் சிரிக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய மனம் அந்த இடத்துல இல்லை, வேற எங்கேயோ இருக்கு. இப்பொழுது மகிழ்ச்சியை வேண்டாம் என்பதும் வேண்டும் என்பதும் யார் கையில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஆக மகிழ்ச்சி என்பது நம்மிடம்தான் இருக்கிறது, அதை யாரும் பறித்து விடவும் முடியாது அப்படிங்கிறத முதல் லெசன் குறிப்பிட்டது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு புக் ஷாப் வச்சிருக்கீங்க, அந்த புக் ஷாப்ல நல்ல நல்ல புத்தகங்கள் வச்சிருக்கீங்க, நல்ல நல்ல புத்தகங்கள் வச்சிருப்பதனால நல்ல நல்ல வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அந்த கஸ்டமர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வருவாய் வருகிறது. அந்த வருவாய் மூலமாக நீங்க அதை உங்களுடைய குடும்பத்துக்கு செலவிடுகிறீங்க. உங்க குடும்பத்துல எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. அதை பார்த்து நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க. அப்போ முதல்ல நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு புக் ஷாப் வச்சிருக்கீங்க. சோ முடிவுல நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க. இப்போ இதுக்கு இடையில நிறைய செயின்ஸ் இருக்கு. புக் ஷாப் இருக்கு, நல்ல புத்தகங்கள் இருக்கு, நல்ல கஸ்டமர்கள் இருக்காங்க, கஸ்டமர்கள்ட்ட இருந்து வருவாய் இருக்கு, வருவாய் மூலமா குடும்பத்துக்கு செலவிடுகிறோம், குடும்பத்துல செலவிடுறதுனால குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு, குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து நாம் மகிழ்ச்சியா இருக்கு. சோ இந்த செயினுக்கு நம்ம நினைப்போம் இந்த செயின் தான் காரணம் அப்படின்னு. அது அல்ல. அது காரணம் நீங்க தான். நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி வேண்டுமானாலும் புத்தக கடை வச்சு பணம் வருவாய் சம்பாதித்து பணம் வருவாய் மூலமாக குடும்பத்தை மகிழ்ச்சியா வைத்திருப்பது மட்டும் மகிழ்ச்சி அல்ல. மகிழ்ச்சிங்கிறது எப்படி வேண்டுமானாலும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கறது நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. அதன் பிறகு மூன்றாவது விஷயமாக, மூன்றாவது லெசனாக ஒரு பாடத்தை அவர்கள் சொன்னார்கள். த ஃபவுண்டேஷன் டேக் ஓனர்ஷிப் ஆஃப் யுவர் ஹாப்பினஸ். ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது ஸ்ட்ராங்கா இருக்கணும் எப்போதுமே. அது நீங்க ஒரு கட்டடமாகட்டும், இல்ல நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் போது கூட முதல்ல அந்த முன்னுரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல அதை அழுத்தமாக கொடுத்திருக்க வேண்டும்.
இப்போ நீங்க ஒரு கடிதம் எழுதுவதா இருந்தாலும் கூட அதுல வந்து சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுத சொல்லுவாங்க. நீங்க கடிதத்துல நீங்க கவனிச்சிருப்பீங்க. சோ அதுல உங்களுடைய அழுத்தம், அந்த விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை மட்டுமே பார்த்தா கூட சில நேரங்கள்ல புரிந்து விடும் என்பது போல, நம்ம கட்டுரையா இருந்தாலும் ஒரு முன்னுரை அப்படிங்கிறதும், ஒரு கடிதம் என்றால் அதுல சப்ஜெக்ட் என்பது எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது போல டேக் ஓனர்ஷிப் ஆஃப் யுவர் ஹாப்பினஸ். இந்த ஹாப்பினஸ்க்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிறத முதல்ல நீங்க தான் அதுக்கு முதலாளி அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியை கொண்டு வருவது எப்படி அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடந்து போயிடும். வாருங்கள். Chapter 4 The Pillar of the Mind. Don't believe everything you think. நீங்க ஒரு நாளுக்கு எவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருப்பீங்க? தோராயமா ஒரு 12ல இருந்து 14 மணி நேரம். அந்த 14 மணி நேரத்துல நம்ம மூளை எப்பயாச்சும் யோசிக்காம இருந்திருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000 எண்ணங்கள் நம்ம மூளைக்குள்ள ஓடிட்டு இருக்கோம்னு ரிசர்ச் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள், தோல்விகள், மறக்க முடியாத பெயின்ஃபுல் மெமரிஸ்னு நிறைய வந்து போகும். ஏன் நம்ம அதுதான் நம்மளோட வாழ்க்கைன்னு நினைச்சு வாழவே ஆரம்பிச்சிருவோம். சோ இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம சந்தோஷத்துக்கு தடையா இல்லாம இருக்கணும்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்துறதுன்னு நம்ம யோசிக்கணும். சாப்டர் 5 The Pillar of Heart. Let love lead. கண்டு கேட்டு உண்டுயிர்த்து ஊற்றியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உள அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம பார்த்து கேட்டு ஐம்புலனால கிடைக்கிற சந்தோஷம் நம்மளோட மனைவியோட காதல்ல இருந்து எளிதா கிடைக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ எந்த மொமெண்ட்ஸ்ல ஹாப்பியா இருக்கோமோ அந்த சமயத்துல நம்ம மூளை மட்டும் வேலை செய்யறது கிடையாது, நம்ம ஹார்ட்டும் வார்மா ஆகுது. அடிக்கடி நம்ம ஹார்ட்ட வார்மா வச்சுக்கிற விஷயங்கள் லவ்வும் கைண்ட்னஸும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்ம கிட்ட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரும்போது நம்ம ஹார்ட் அதுல முழுகி போயிடுது. இதுவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது நம்ம ஹார்ட்ட ரொம்பவே ஹெல்த்தியா மாத்துது. சாப்டர் நம்பர் 6 The Pillar of Body. Make yourselves happy. நம்மளோட உடம்பும் உணர்வுகளும் வேற வேற விஷயங்கள் இல்ல, ரெண்டுமே கனெக்ட் ஆகி இருக்கு. உதாரணத்துக்கு, மீள முடியாத சோகத்திலையும் அதிர்ச்சினாலையும் பேரலைஸ் ஆனவங்களும் இருக்காங்க. அதே போல கால் உடைஞ்சு போய் ஸ்ட்ரெஸ்னால டிப்ரெஷன்ல உள்ளாகிறவங்களும் இருக்காங்க. சோ நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணணும்னு நினைச்சா நம்ம உடம்பையும் ஹாப்பியா வச்சுக்கணும். நல்ல ஃபுட்டை எடுத்துக்கிட்டு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி நிறைய தண்ணி குடிச்சோம்னா நம்ம மனசும் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். இதுல ஒரு ஃப்ரீ அட்வைஸ் என்னன்னா, சுகரும் கேஃபீனும் உங்க பேட் மூட மாத்தோம்னு ஆத்தர் சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம ஹாப்பினஸ் சந்தோஷம்னு தமிழ்ல சொல்றதுக்கு பதிலா புலங்காகிதம்னு சொல்லலாம். அதாவது நம்ம மனசும் உடலும் சேர்ந்து சந்தோஷப்படுது. நன்றி. தொடர்ந்து நம்ம புத்தக சுருக்கத்துடைய 3ஆம் பகுதியில நம்ம 4வது விஷயமாக த பில்லர் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க் அப்படிங்கிறத 5வது பாயிண்டாக த பில்லர் ஆஃப் த ஹார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. லெட் லவ் அண்ட் லிவ் அப்படிங்கிறதும், பில்லர் ஆஃப் த பாடி மேக்ஸ் யுவர் செல்ஃப் ஹாப்பி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த விஷயத்துல அவங்க ஒரு திருக்குறளையும் குறிப்பிட்டு சென்றாங்க. என்ன அப்படின்னா, கண்டு கேட்டு அப்படிங்கிற அந்த திருக்குறள், உண்டு இருந்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றுதொடி கண்ணேவா அப்படிங்கிற அந்த வள்ளுவர் சொன்ன ஒரு விஷயம். அதாவது நம்ம கண்களால் கேட்டு கண்களால் பார்த்து காதுகளால் கேட்டு நாக்கால் நுகர்ந்து நாக்கால் சுவைத்து மூக்கினால் நுகர்ந்து அப்படின்னு அந்த குறள் வரும். அந்த குறளையும் எடுத்துக்காட்டுக்கு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அனுபவித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் அப்படிங்கிறது மூளையில தினசரி நாம் விழித்திருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க. ஒரு 12ல இருந்து ஒரு 14 மணி நேரம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த 14 மணி நேரங்கள்ல நம்மளுடைய மூளை சும்மா இருக்குமானா இருக்கவே இருக்காது. அது ஏதேனும் ஒரு யோசனையிலையும், வேற ஏதேனும் ஒரு சிந்தனையிலையும், வேற ஏதேனும் ஒரு கவலையிலையும் தான் சிக்கி சின்ன பின்னமாயிருக்கு. இந்த 60,000 எண்ணங்கள் தோன்றுகிறது அப்படிங்கிறத சில ஆய்வுகள் தெரிவிக்கிறது. நம்மளுடைய மூளை இந்த விழித்திருக்கக்கூடிய இந்த வேலையில 60,000 எண்ணங்களுக்கு மேல தோன்றுது. சில பேருக்கு தூங்கும் போது கூட ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அவர்களுடைய மூளை வேறு வேறு ஏதேனும் கனவுகளில் சிக்குவதுவாகட்டும்னு அது இன்னும் இன்னும் சிந்தித்து கொண்டே தான் இருக்கு. இதுல சரியா சிந்திக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நெகட்டிவா எடுத்துக்கிறதா, பாசிட்டிவா எடுத்துக்கிறதா,
இத நம்ம வந்து மூளையில இருந்து நம்ம எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டும். சோ நம்மளுடைய அறிவு எதை நோக்கி பயணிக்கிறது? நாங்க முழுக்க முழுக்க டைகர் குழுமம் பாடுபடுவது அப்படிங்கிறது இந்த உலகம் 2 தரப்பும் நிறைந்ததுதான். எதிர்மறையாளர்களும் நேர்மறையாளர்களும் கலந்ததுதான். இதுல எதிர்மறையாளர்கள் அதிகமாக இருப்பாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. எதிர்மறையாளர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. நேர்மறையாளர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய நபர்கள் தான் இந்த உலகத்தில் உண்டு. சோ நாம யாரை தேர்வு செய்திருக்கிறோம்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம நேர்மறையாளர்களாக தேர்வு செய்து அவர்களோடு பழகி அவர்களோடு நட்பு கொண்டு அவர்களோடு நாம் வந்து பயணித்தோமானால் நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். நாம வந்து எப்போதுமே நம்மளுடைய நண்பர்களையோ நம்மளுடைய உறவினர்களையோ நம்மளுடைய பிள்ளைகளையோ விட்டு கொடுக்க மாட்டோம். இது வந்து இயற்கையாக யாரா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் அப்படி செஞ்சிருக்க மாட்டான் அப்படிங்கிறதும் என் பிள்ளை அப்படி செய்யாது அப்படிங்கிறதும் எப்போதுமே அதை வந்து கருத்துல வச்சிருப்போம். அதில் தவறு இல்லை. ஆனா அது தவறுன்னு தெரிஞ்சும் நம்ம அதுக்கு வந்து முட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு செயல் செய்தோமானால் அங்கே நாம் சிக்கிக்கொள்ள போகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்மளுடைய நண்பரையோ நம்மளுடைய உறவினரையோ நம்மளுடைய பிள்ளைகளையோ பெற்றவர்களையோ மற்றவர்களையோ யாரையா இருந்தாலும் விட்டு கொடுக்க கூடாது. அது தப்பு இல்ல, விட்டே கொடுக்க கூடாது. ஆனா அவர்கள் செய்வது தவறு அப்படின்னு நமக்கு தெரிந்ததுக்கு அப்புறம் நாம அதுக்கு சேர்த்து முட்டு கொடுத்தோம் அப்படின்னா நாம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது பொருள். ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, நீங்க தவறு செய்தவர் திருந்தாமல் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார் என்றால் அவர் எதிர்மறையாளராக கருதப்படுவார். இந்த எதிர்மறையாளரோடு நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம் என்றால் நாமும் எதிர்மறையாளராக மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது பொருளாகும். எதிர்மறையாளர்களுக்கு வாழ்க்கையில அந்த நொடி மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையில எப்படியா இருந்தாலும் ஏதேனும் ஒரு கவலை தொத்திக் கொண்டேதான் வந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த நொடி நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நேர்மறையாளராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொண்டு அவர்கள் சொன்னது அப்படிங்கிறது நேர்மறை எதிர்மறை அப்படிங்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கத்தான் செய்யும். ஆனா நாம பாசிட்டிவா எடுத்துக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம புத்தக சுருக்கத்தில் இறுதி பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். வாருங்கள். Chapter number 7, The Pillar of the Soul, Plug Yourself to Spirit. இந்த புக்ல ஆத்தர் எந்த ஒரு மதத்தை பத்தியும் குறிப்பிடல. ஆனா நமக்கு அப்பாற்பட்ட ஒரு பவர் இருக்கு. அது மேல நம்மளோட நம்பிக்கையை வைக்கிறதுனால நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது. அது நம்மளோட சந்தோஷத்துக்கு வழிவகுக்குது. சோ நீங்க மெடிடேஷன், யோகா, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் பண்றது மூலமா அந்த பவரோட உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். பல விஷயங்களுக்கு கடவுள் மேல பாரத்தை போடுறது ஒரு இடத்துல உதவதான் செய்யுது. Chapter number 8, Roof, Live a Life Inspired by Purpose. நம்ம வாழ்க்கையோட அல்டிமேட் கோல் என்னன்னா ஹாப்பியா இருக்கிறது. அதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னா ஒரு கோலோட இருக்கணும். இப்போ நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருமான்னு கேட்டா அதை நம்ம ஷுவரா சொல்ல முடியாது. இதுவே நீங்க ஒரு குறிக்கோளோட ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அதை அடையிறது மூலியமா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த ஹாப்பினஸ் தான் உங்களோட குறிக்கோளாவும் இருக்கும். அதுக்கான 2 விஷயம், பர்பஸ் அண்ட் பேஷன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான தேடல்ல இறங்கி உங்களை நீங்க கண்டுபிடிங்க. Chapter number 9, The Garden, Cultivate Nourishing Relationship. நம்மளோட வாழ்க்கையே கர்மாதான். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளையவும் செய்யும். அதே மாதிரிதான் சந்தோஷமும். அதை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா நமக்கு திருப்பி கிடைக்கும். இதுக்கு அறிவியல் ரீதியா உதாரணம் சொல்லணும்னா நம்ம மூளையில இருக்கக்கூடிய நியூரான் அணுக்கள் நம்ம செய்யற விஷயத்த கண்ணாடி போல மத்தவங்க சில நேரங்கள்ல பண்றதுக்கு காரணமா இருக்கு. நம்ம சிரிச்சா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சிரிக்கிறது, அவங்க கொட்டாவி விட்டா நம்மளும் கொட்டாவி விடுறது. இதே மாதிரிதான் நம்மளோட பாசிட்டிவ் ஃபீலிங்ஸும். அதையும் நம்மளால மத்தவங்களுக்கு பாஸ் பண்ண முடியும். அதே போல மத்தவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா நம்மளும் அதுக்கு சந்தோஷப்பட முடியும். இததான் எம்பத்தின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல பாவம் பட்டு வர சிம்பத்தியை விட எம்பத்திக்கு வேல்யூ ரொம்பவே அதிகம். கடைசியா சொல்லணும்னா உங்க வாழ்க்கை ஒரு சமையலறை மாதிரி. அங்க இருக்க எல்லா பொருட்களுக்கும் ஒரு சுவையும் திடமும் இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம உணர்வுகளும். அதாவது துக்கம், கோபம், கருணை, பொறாமை, மகிழ்ச்சி இதெல்லாம் சொல்லலாம். ஆனா இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கறது நம்ம செய்யற சமையல்ல இருக்க உப்பு மாதிரி. அது இல்லைன்னா நம்ம சாப்பாடு எங்க போடுவோம்? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னா நாம எங்க இருப்போம்னு யோசிச்சு பாருங்க. நன்றி. புத்தக சுருக்கத்தின் இறுதி பகுதியை பார்த்தா அந்த இறுதி பகுதியில அவங்க சொல்றது இந்த பில்லர் ஆஃப் சோல் அப்படிங்கறத
பிளக் யுவர் செல்ஃப் டு ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இந்த புத்தகம் வந்து எந்த மதத்தையும் எந்த ஒரு இறைவனையும் குறிக்கல. ஆனா ஏதோ ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொன்னாங்க. நாம அதுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடும். டைகர் குழுமத்துல எந்த ஒரு இறை வழிபாட்டையோ எந்த ஒரு இறைவனையோ குறிப்பிட்டு ஒரு மதத்தையோ மதம் சார்ந்த சாயத்தையோ எப்பொழுதுமே பூசுவதல்ல. ஆனால் நமக்கு மேல ஒரு பவர் இருக்குங்கிறத எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்கிறது. இறை நம்பிக்கையே இல்லாதவர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்கிறார். அது இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறத ஒற்றுக்கொள்கிறார். இந்த அந்த சுப்பீரியர் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒன்று அப்படின்னு கூட நீங்க ஒரு கேள்வியாக வைத்துக் கொண்டிருந்தால் கூட அதனோட ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா அவங்களே சொன்னாங்க, ஒரு யோகாவோ மற்ற ஏதோ ஒண்ணு செய்து நாம் வந்து இப்போ யோகா எக்ஸசைஸ் இந்த விஷயத்தோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா நாம இன்னைக்கு வழிபாட்டு முறை வழிபடும் முறை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் எல்லா மதங்கள்லயுமே வச்சிருப்போம். இவைகள் எல்லாவற்றுக்குள்ளும் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல ஏதேனும் ஒரு யோக கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டெப் இருக்கும். அது நீங்க எந்த மதத்திலயா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்டெப் இருக்கும். அது மண்டியிடுவதாகட்டும் அல்லது குனிவதாகட்டும் அல்லது கைகளை தூக்குவதாகட்டும் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் வைத்துக்கொள்ளும். அங்கே அந்த யோக கலை என்பது இருக்கு. யோக கலை என்றால் ஒரு ஸ்டெப் தான். உடனே யோகாவும் இதையும் நான் கனெக்ட் பண்றேன்னு நான் சொல்றேன். ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடிய ஏதேனும் ஒரு வகையில வளைத்து நிறுத்தி அதை வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாம சாதாரணமாக ஒரு யோக நிலை அப்படின்னு சொல்ற மாதிரி தரையில அமர்ந்து அப்படின்னு சொல்லிடுவோம். தரையில சமணமிட்டு அமர்ந்து கைகளை தொடைகளின் மீது வைத்து அப்படின்னு பொதுவா சொல்லிடுவோம். இது வந்து ஒரு நிலை. உடனே இப்படி இருந்தா தான் வருமா அப்படின்னா அப்படி இல்லை. உங்களுக்கு ஒருவேளை சிரசாசனம் பண்ண முடியும், நான் தலையில என் தலையை வச்சுக்கிட்டு கூட நான் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அதே பொசிஷன்ல பிரபஞ்சத்துல கேட்கலாம். இந்த ஒரே பொசிஷன்ல ஒரே இடத்துல ஒரே திசையில இதுதான் அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதை மட்டும் நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் கனெக்டிவிட்டி வரும். இதைத்தான் நான் வந்து படிச்சு ஒவ்வொரு தடவையும் கெஞ்சாத குறையா கேட்பது. ஒரே நேரத்துல நீங்க விஷுவல் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா நீங்க தான் தப்பு பண்றீங்க. இங்க எப்படி மகிழ்ச்சியை சொன்னாங்களோ அதேதான். உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா முதல்ல ஒரே நேரத்துல நடக்க முயற்சி பண்ணுங்க. ஒரே நேரத்துல நீங்க விஷுவலைசேஷன் பண்ண பழகுங்க. நீங்க 10 நாள் பண்ணுவேன், நான் 12வது நாள் வரமாட்டேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த கனெக்டிவிட்டி கட் ஆயிடும். இந்த புத்தகத்துல சொல்லுது, நான் சொல்லல. சோ இந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து நீங்க செய்ய அந்த சுப்பீரியர் பவர் சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இணக்கமா இருக்கும். அது நிறைய நேற்று கூட ஒரு சகோதரர் என்னோட பேசும்போது தனக்கு தான் வேண்டியது அத்தனையுமே கிடைத்து விட்டது சகோ அப்படின்னு என்னிடம் பகிர்ந்திருந்தார். சோ இதுதான் நாம இங்க உங்களுக்கு கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்த உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம். சோ நான் சொல்வது போல பல லட்சம் ரூபாய் செலவழித்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்த ஒரு ஒரு சாதாரணமா நான் வந்து சொல்லி கொடுத்துறதுனால உங்களுக்கு அதோடைய விஷயம் தெரியல. இதை வந்து 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதுக்கு நீங்க மெனக்கெடுவீங்க. உங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியலையோ, நான் தான் சும்மா கொடுத்துட்டனோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஒரு சில சகோதர சகோதரிகள் அதை சரியா ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுக்கிறாங்க. முதல்ல புரிந்து கொள்ளுங்கள், எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் இயற்கையா எல்லாவற்றையும் ஒரே மாதிரி கொடுப்பது போல நானும் அதே போலதான் நினைச்சு வழங்கினேன். சோ முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை தொடர்ந்து வைக்கணும். அந்த தொடர்ந்து வைக்கக்கூடிய நிலையில ஒரே திசையில ஒரே இடத்துல வெளியூர் போயிட்டு வந்தாலும் திரும்ப ஊர்ல இருந்து நம்ம பண்ணும்போது அந்த ஒரே இடத்துல கூட நம்ம செய்து பழக ஆரம்பிச்சோம்னா இந்த கனெக்டிவிட்டி நம்மளுக்கு அற்புதமா கிடைக்கும். நம்ம கேட்பதெல்லாம் கிடைக்கும். சோ அது இங்க இந்த புத்தகத்திலையும் சொல்லப்படுகிறது. தி பில்லர் ஆஃப் த சோல் அப்படின்னு நம்மளுடைய ஆன்மான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உயிர்ன்னு சொல்லக்கூடிய அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம்ங்கிறது இந்த ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரூஃப் லிவ் இன்ஸ்பயர்ட் பை பர்பஸ் அப்படிங்கிறதும் தி கார்டன் அப்படிங்கிறது கல்டிவேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்திருந்தாங்க. சோ புத்தக சுருக்கத்தின் இறுதி பகுதி முடிவுக்கு வந்தது. நாம் இந்த புத்தகத்துல இன்னைக்கு என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது
ஹாப்பி ஃபார் நோ ரீசன் அப்படிங்கிறது, மகிழ்ச்சி என்பது நம்மிடம்தான் இருக்கிறது அப்படிங்கிறதும், அதை பிறர் யாரும் பறித்து விட முடியாது என்பதும், நெகட்டிவ் பீப்புளை தள்ளி வையுங்கள் அப்படிங்கிறதும், பாசிட்டிவ் பீப்புளோடு நீங்கள் நண்பராக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதும், உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது நல்லவையாக இருந்தா உங்களை சுற்றி உள்ளவர்களும் நல்லவைகளாக மாறுவார்கள். நீங்கள் எதை பிரதிபலிக்கிறீர்களோ அதை பிம்பமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிறதும், இந்த பிரபஞ்சத்திட்ட நீங்க தொடர்ந்து ஒரே நேரத்துல ஒரே மாதிரி நீங்கள் வேண்டுதல் வைத்தால் உங்களுக்கு வெற்றி கிட்டும் அப்படிங்கிறதையும் பல கலவைகளாக அந்த புத்தகத்துல, எல்லா புத்தகத்திலையும் சுத்தி 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 சொல்லுவது ஒண்ணுதான். நம்ம எட்டு நடை நடப்பது போலதான் சுத்தி சுத்தி அதுக்குள்ளேயேதான் சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா அது புரிஞ்சுச்சுன்னா நம்மளுக்கு இன்ஃபைனிட்டிவ் அப்படிங்கிற சிம்பல் மாதிரி மாறிடும். 8 அப்படிங்கிறது புரியல அப்படின்னா வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு நம்ம சுத்திக்கிட்டே இருக்கிறது போலதான். சோ புரிதல் அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டே தான் வர்றேன். ஆனா அந்த விளக்கத்தை நீங்க எப்படி கேட்கறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்விகளா இருக்கு. இன்னும் உங்களுக்கு ஏதேனும் புரியல அப்படின்னா நீங்க தாராளமா வாட்ஸ்அப்ல கேளுங்க. அதற்கான பதில் வருங்காலங்களில் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.